நீ நீ ஒன்றும் அதெல்லாம் வந்து வெளியில இருக்கவங்க பேசட்டும், உள்ள இருக்கிறவங்க பேசட்டும், நீ உள்ள வந்தா பாரு, இவங்க வந்தா இவங்களுக்கு பயம் எல்லாம் அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்றத ஸ்ட்ரெயிட்டா எந்த ஒரு கான்வர்சேஷனாவும் என்கேஜ் பண்ணி, ஏன் இன்ஃபேக்ட் பார்வையும் எந்த கான்வர்சேஷனும் என்கேஜ் பண்ண விடாம அது ரொம்ப அழகா ஸ்மார்ட்டா கேம் 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 வந்ததோடைய நோக்கம் கேம். அது பார்ட் ஆஃப் த கேம்ல ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங்க்கு எவ்வளவு ரெஸ்பாண்டிங் டைமோ அவ்வளவுதான். பேக் டு கேம். ஃபோக்கஸ் வந்து டீவியேஷன் ஆகலாம், ஆனா கோல் ஷுட் பி கோல் அப்படின்றத வந்து இவ்வளவு ப்ராமிசிங்கா அட்ரஸ் பண்ணது அவங்க அம்மா தான். சார் நெக்ஸ்ட் 2 பேர்கிட்டயுமே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் யார் வேணும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதாவது இப்போ 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 கமருதீன் வந்து கமருதீன் ஃபேமிலி பத்தி லேட்டரா பேசலாம். பட் கமருதீனோட வீட்ல இருந்து வரும்போது அவருக்கு சில வார்னிங்ஸ் கொடுத்தாங்க. அதாவது நீ நல்லா விளையாடுற அந்த மோட்டிவேஷனும் இருந்தது. பட் சில வார்னிங்ஸும் கொடுத்தாங்க. நீ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பார்த்து விளையாடு, விமன் கிட்ட பேசும்போது பார்த்து பேசு, வீட்ல எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு. எல்லா வீட்லயுமே இந்த மாதிரி கொஞ்சம் பண்ண மாதிரி தெரிஞ்சது. பட் பார்வதி அம்மா அந்த மாதிரி எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நீ இதை மாத்திக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு எதுவும் சொல்லல. சோ அது பர்பஸா சொன்னதா இல்ல அவளோட கேம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக விட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருடைய ஐடியாலஜியும் ஒண்ணு இருக்கு. கமருதீனுக்கு கமருதீனோட கேம் ஐடியாலஜின்னு ஒண்ணு இருக்கு. கமருதீன் வந்து பெண்களை இழிவுபடுத்தி, பெண்களை வந்து நாசப்படுத்தி, பெண்களை அசிங்கப்படுத்தி தான் இந்த ஷோ ஆடணும்னு வரல. அவரோட சூழ்நிலையில ரியாக்ட் பண்றதுல அவர் எது கண்ட்ரோல் விட்டு போகுது, இந்த ஷோல இருக்கோன்ற அந்த சென்ஸை திடீர்னு அவர் இழந்துடுறாரு. அதனால என்னன்னா அவரோட லாங்குவேஜ் கண்ட்ரோல் இல்லாம போகுது. ஆனா இப்போ ஒரு தலை டாஸ்க்கு, ஃபேமிலி டாஸ்க்கு, இவ்வளவு விஷயங்கள் அவரோட சென்ஸ்குள்ள போனோன்னே அந்த கண்ட்ரோல் இருக்குல்ல, இதுதான் அந்த கேம்க்கு ரெக்வயர்டு பேட்டர்ன். அவர் பேசுனா பேசதான் செய்யணும். அவர் ஒன்றும் காந்தி கிடையாது. எல்லாம் நீங்க வர்றதெல்லாம் வந்து ரொம்ப அஹிம்சை வழியிலேயே கொண்டு போறதுக்கு. அவருக்குன்னு ஒரு நேச்சர் இருக்கு. அந்த நேச்சருக்குன்னு ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கணும் கமருதீன். ஆனா அதுல எந்த ஒரு அளவுகோல் இருக்குன்னு. இன்னொரு விஷயம், தன்னை சார்ந்து தன்னையும் இந்த பொண்ணையும் சார்ந்து ஒரு 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 தொடர்பான டாக்குகள்லாம் வரும் பொழுது அக்கௌண்டபிலிட்டியான ஓனர்ஷிப் 2 பேருமே எடுத்துக்கிட்டு, இவங்க 2 பேருமே நாட் டு டாக் மோர் ஆன் தட் அப்படின்ற ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்கன்னா, எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு வந்ததுலயே யார் என்ட்ரியில வந்து ரொம்ப சென்ஸ் ஆஃப் டாக் சூப்பரா இருந்ததுன்னா போத்தன், கமருதீனோட ஃப்ரெண்டு. ஹி இஸ் எக்ஸலண்ட். என்ன கேட்டா அவங்க கண்டஸ்டன்டாவே அடுத்த சீசன் வந்தா தப்பே கிடையாது. போத்தனோட டாக் வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலா தேவையான அளவுல, எப்படி போன சீசன்ல விஷாலுக்கு ஒரு பொண்ணு வந்து பேசிச்சோ அது மாதிரி கமருதீனுக்கு வந்து பேசின போத்தனுடைய, இன்ஃபேக்ட் போத்தனுடைய இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கிற விதத்துல கூட கமருதீன் மேல ஒரு நல்ல ரெஸ்பெக்டே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா போத்தன் அத அந்த அளவுகோல்ல கரெக்டா அட்வைஸ் பண்ணார். அண்ட் அங்கங்க அந்த இது உனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் 80% லேடிஸ் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்றதுல பெருமை இல்ல, அவங்களுக்கு நீ எப்படி நிக்கிறன்றது பெருமைன்னு இப்படியும் ஒரு அழகா திட்டாம, வைப்ரண்டா இல்லாம, ரொம்ப அக்ரெசிவா சொல்லாம, இல்ல வேற எந்த மாதிரியான ஃபீலிங்லும் இல்லாமல் அவனுக்கு எவ்வளவு அழகா புரிய வைக்கணுமோ கமருதீனுக்கு சொன்ன விதம். நான் ஆக்சுவலா உனக்கு ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். கமருதீனுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி, கமருதீனுக்கு தான் அவர் ஃப்ரெண்டுன்னு எனக்கு தெரியாது. அவரு ஒரு வேற ஒரு பிசினஸ் ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு. பிசினஸ் பேசிட்டு இருக்கும் போது அவரை வந்து கமருதீனை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஷோ விட்டு வெளில வந்தா கமருதீனை ஹீரோவா வச்சு படம் எடுக்கணும் அப்படின்றத அவர் பேசிட்டு இருக்கும்போது சொல்ல நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த மாதிரி இப்போ கமருதீனுக்கு அவர் ஃப்ரெண்டு, ஆக்சுவலி ஹீஸ் ஃப்ரம் துபாய். மேபி எனக்கு பேர் சொல்ல வேணான்றதுக்காக சொல்லாம இருக்கேன். ஹீஸ் ஃப்ரம் துபாய். நான் ஆக்சுவலா சொல்ல மறந்துட்டேன். ஹீஸ் ஃப்ரம் துபாய் அண்ட் அவர் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காரு. அப்ப வந்து கமருதனுடைய கேம் வேற மாதிரி போயிட்டு இருந்ததா, இவர் ஃப்ரெண்டே வந்து நீ கமருதனுக்கு ஃப்ரெண்டா, இணையில இருந்து துஷ்மன், எனக்கும் ஃப்ரெண்டு தான், எனக்கு நீ எனிமிடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆங்கிள் தான் பார்த்தா. பட் இஸ் ஐ மீன் லைக் த பர்சன் ஹூ கேம் இஸ் a வெரி நைஸ் கை. சும்மா கிண்டலுக்கு சொல்லிட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி ஒரு பிடிமானமான நட்பை இந்த ஒரு கேம் ஷோ வச்சு யாரையும் மதிப்பீடு பண்ண முடியாது. பட் இவர் இந்த கேம் ஷோல யார் சொல்றது, யாரோ சொன்னாங்க இன்னைக்கு வந்ததுல, அதாவது ஐ திங்க் அந்த டாபிக் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான டாபிக், நான் அதுக்கு தனியா வரேன். சோ அதாவது 2 பேருக்கு இருக்கிற சண்டையில கமருதீன் அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பான் அப்படி கையை விரிச்சுட்டு 2 பெண்களை முன்னிறுத்தி போறதுன்றதுதான் தவறான ஒரு விஷயமே தவிர, போத்தனோட டாக் இன்னைக்கு வந்து ரொம்ப சென்சிபிளா இருந்தது. பாரு அம்மாவுடைய மோட்டிவேஷன் எக்ஸலண்டா இருந்தது. எக்ஸலண்ட்னா டு த கோர் எக்ஸலண்டா இருந்தது. அதுக்கப்புறம் சௌந்தர்யா உள்ள வந்து ஒரு செகண்ட் சௌந்தர்யான்ற ஐடென்டிட்டி இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட்
சாண்டா கிளாஸ் கொடுத்துட்டு போனது எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை வீக்கெண்ட்ல இவர் தான் அந்த சாண்டா கிளாஸ் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன் ஷோக்குள்ள காட்டலன்னு தெரியல. போத்தன் அண்ட் பார்வதி அம்மாவுடைய என்ட்ரி மேட் த ஷோ. ஆக்சுவலா சொல்லணும்னா பார்வதி அம்மாவுடைய அவங்களுக்கு அவங்க வந்து எப்படி இந்த ஷோவை என்ன டைமென்ஷன்ல பாக்குறாங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு அவங்க இன்னைக்கு ஷோ நான் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து லைவ்ல பார்க்கும் பொழுது அவங்க ஒவ்வொருத்தர் கிட்டக்கையும் அட்ரஸ் பண்ற விதமும் மென்மேலும் தன் மீது ஒருத்தங்களுக்கு இந்த ஷோக்குல ஹீரோவா வரணும், அப்ப ஹீரோவுடைய குணாதிசயங்களுக்கான அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது கமருதீனுக்கான புரிதல். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு டேக் அவே இருக்கு அப்படின்றது. இட் வாஸ் வெரி நைஸ். இட் வாஸ் வெரி நைஸ் டு சி. ஸோ பார்தீன் போத்தன், அந்த கமருதீனோட அம்மா போத்தனுடைய வரவு உண்மையிலேயே ரொம்ப எக்ஸலண்டா, பாசிட்டிவிட்டியா. அண்ட் எஸ், அவங்க அக்காவுக்கு இருக்கிற டிசப்பாயின்மெண்ட்ஸ் அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலான டிசப்பாயின்மெண்ட்ஸ். அவங்க நீ எதுக்கு வந்த, இந்த எதிர்த்த வீட்டுல இருக்கவங்க பக்கத்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்றதெல்லாம் சொல்லி, பிளஸ் எல்லாத்துக்கு மேல பாரு அக்கா அக்கான்னு அக்கா, தம்பி, தங்கச்சே, தங்கச்சே, பாரு பாரு. அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட். சௌந்தர்யா வந்து சாண்டா கிளாஸ் கூட்டிட்டு வந்தாங்கல்ல, சரி சௌந்தர்யான்னு ரிவீல் பண்ணாம ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஐ மீன் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சௌந்தர்யான்னு சொல்லிட்டு. பட் என்ன பர்பஸ் அவங்க வந்து இது வந்து இந்த சாண்டா கிளாஸ் வேற யாராவது கூட வந்திருக்கலாம்ல, அங்க சௌந்தர்யா ரிவீலே ஆகாம இருக்கிறதுக்கு எதுக்கு சௌந்தர்யா வந்து? ஆக்சுவலா விஜய் டிவியோட நிறைய சீரியல் எல்லா இடத்துலயும் வந்து சாண்டா கிளாஸ் மாதிரி போயிட்டு ஒரு தனி ப்ரோமோ சௌந்தர்யா தான் அப்படின்னு காமிச்சது. மேபி இந்த சண்டே ஷோ, வீக்கெண்ட் ஷோல உங்களுக்கு சாண்டா கிளாஸா வந்தது யாருன்னு தெரியுமான்றதை கேட்டு சௌந்தர்யா ஒரு தடவை வந்து கூப்பிட்டு ஸ்டேஜ்ல அப்ரிஷியேட் பண்ணி அது மாதிரி ஏதாவது பிளான் இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் ஆனா இது பண்ணதோடைய முழு நோக்கம் இதா மட்டும்தான் இருக்க முடியும். நான் நினைக்கிறது இதுவாகத்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னு நான் நினைக்கிறது ப்ராபப்ளி இதா இருக்கும். வாட் யூ சே, இல்ல ஒரு இந்த ஷோக்குள்ள போயிட்டு நீங்க யாருன்னு கேட்டு இந்த ஃபேமிலி டைமை ஸ்பெண்ட் பண்றத அப்படியே இந்த கேமை டைவர்ட் பண்ணி டிவைட் பண்ணி ஒரு போன சீசன் கண்டஸ்டன்டா எல்லாரும் எப்படி இருக்கு ஷோ எப்படி இருக்குன்னு இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவையே வேற ஏதாவது ஒரு மோடுக்கு எடுத்தா சௌந்தர்யா ஸ்டைல்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வேலை ரெஸ்பாண்ட் பண்ண ஷோவோட ஃபார்மேட் மாறிடுமா, நீ வெளில வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. ஓகே, சோ மேம் அந்த கொஸ்டின் உங்ககிட்டயும் இப்போ நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்க்க முடிஞ்சது. எனக்குமே அது ஃபீல் ஆச்சு. இப்போ வந்துருந்த எல்லா ஃபேமிலியுமே எல்லா கண்டஸ்டன்ஸ்க்குமே ஒரு பிளஸ் சொன்னாங்க, மோட்டிவேஷனும் கொடுத்தாங்க, ஒரு சின்ன வார்னிங் ஒரு நெகட்டிவ் மாதிரி சொன்னாங்க. பட் பார்வதி அம்மா வந்து நிறைய மோட்டிவேஷன் பண்ணாங்க, பட் நெகட்டிவா எதுவும் சொன்ன மாதிரி இல்ல, இந்த கேமை மாத்திக்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி இல்ல. உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு நீங்க பார்க்கும்போது? எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்களோ அது பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க தான் தோணுது. எனக்கு வந்து இவ்வளவுதான் இருக்கணும் இந்த லிமிட். இதுக்கு மேல வந்து அவங்க இப்ப ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சாங்கன்னா she has to respond for it இல்லீங்களா? அது தேவையில்லாம அதுல இருந்து வேற ஒண்ணு எடுத்து பேசுற மாதிரி இருக்கும். சோ அதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு இந்த விஷயம் அவளுக்கு மோட்டிவேஷனலா என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லிட்டு மத்ததெல்லாம் வந்து மேபி லேட்டரா அவங்க பேசிப்பாங்களா.